இது வேல்கலை பாரடைஸ். நான் உங்கள் கலை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுவையான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு யோசிக்கிறீங்களா? இந்த ரெசிபி வந்து ஸ்வீட் கார்ன் மஞ்சூரியனுங்க. இந்த ஸ்வீட் கார்ன் மஞ்சூரியன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் கார்ன் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணியும் பண்ணலாம், மஞ்சூரியனாகவும் ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ரெண்டுமே பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். ஒரு கப் வந்து ஸ்வீட் கார்ன் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் வந்து குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமும் நல்ல பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி சாஸ் வந்து க்ரீன் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் இன்றைக்கி நம்ம மஞ்சூரியன் வந்து பண்ண போகிறோம். ஸ்வீட் கார்ன் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாரில் நான் எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி சேர்க்காமையே அரைச்சிருங்க. இப்போ அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே சுற்று தான் பாருங்கள், அரைச்சாச்சு. கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, நல்லா பொடுசாக நறுக்கிக்கிங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதோட பொடுசாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் அதோட அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுவும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கிறோம். மாவு எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வர அளவுக்கு கிளறி விட்டுட்டு குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம உருட்டிக்கிறோம். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு பால்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து பொரித்து எடுத்தோம்னாவே இது வந்து ஸ்வீட் கார்ன் ஃப்ரை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த சோள மாவை நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாட்ட கரைச்சிக்கணுங்க. தண்ணியாட்ட கரைச்சிக்கிட்டிங்கனாவே நம்மளுக்கு அது வந்து கிரேவி கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்துடும். நல்லா தண்ணியாட்ட கரைச்சிக்கிங்க, அப்போ தான் மாவு வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டே நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிட்றோம். கரைச்சி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெயை காய வச்சிடறோம். எண்ணெயை காய வச்சு அந்த பால்ஸ் குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த பால்ஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எண்ணெய் வந்து கடாயில் காயுது. காஞ்சதுக்கப்புறம் நான் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைஸ்க்கு நீங்கள் உருட்டிக்கிங்க, அப்போ தான் மஞ்சூரியனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஒரு காஞ்சிருச்சு பாருங்கள், உருண்டையும் உருட்டி வச்சுட்டேன். இந்த சைஸ்க்கு உருட்டிக்கிங்க. இப்போ பால்ஸ் ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து போட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு பொரிங்க. அப்போ தான் உள்ள மாவெல்லாம் நல்லா வேகும். ஏன்னா நம்ம கானை வந்து வேக வைக்கல, அப்படியே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்ல டீப் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு பொரிச்சிக்கிங்க. இந்த கண்டிஷன் வர்ற அளவுக்கு பொரிச்சிக்கிங்க. இப்போ பாருங்கள் பொரிச்சாச்சு. இப்போ இது பாருங்கள், இதை தான் நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் ஃப்ரைன்னு சொல்லுவோம். இதோட வெங்காயமும் மல்லித்தலையும் போட்டு நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இது ஒரு டேஸ்ட்டுங்க. இதை அப்படியே வந்து மஞ்சூரியன் பண்ணுறது அப்படின்னா இது வந்து அடுத்த ரெசிபியாக பண்ணிக்கலாங்க. இப்போ பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெங்காயம், அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ரை பண்ணுறப்ப கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. மாவுலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால கரெக்டாக ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வந்து நல்ல மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்க குடமிளகாய் இருக்குது பார்த்திங்களா, அந்த குடமிளகாயும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். குடமிளகாயும் நல்லா வந்து ஒரு பொன்னிற ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர அளவுக்கு நீங்கள் இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு காரம் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா கொஞ்சமாக வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேணாம் எனக்கு இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் வந்து தேவையில்லை. இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம். நல்லா பாருங்கள் நல்லா வதங்கிக்கிச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா சாஸு, டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு, சில்லி சாஸு, இது எல்லா சாஸையுமே இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டோன்னா அந்த சாஸு, குடமிளகாய், வெங்காயம் இதில் எல்லாம் நல்லா போய் நல்லா மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கலர் கிடைக்கும்.
அதுக்காக வந்து அது ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், வரமிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கிளறி விடணும். இப்போ எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாவு இதை வந்துயும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு கெட்டித்தன்மை வர்றப்போ தான் நம்ம மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். காரம் வேணும் அப்படின்னா தான் நம்ம ஆட் பண்ணுறோம், இல்லைன்னா இதே இதுலேயே வந்து சாப்பிட்டுக்கலாம். காரம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா வந்து ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல இதுவே வந்து தண்ணியாட்டம் தான் நம்ம இது பண்ணோம். மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கோம். பாருங்கள் கெட்டியாயிருச்சு. இப்போ நான் வந்து மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து வரமிளகாத்தூளும் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கலந்துக்கிட்டிங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். பாருங்கள், நல்ல கலர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த பாலு பொரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோமே, அந்த சோயா கார்ன் வந்து எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இதோட கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஃப்ரை பண்ண பால்ஸ் எல்லாமே எடுத்து இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா, இந்த பால்ஸில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். கார்னோடு நல்லா அப்சர்வ் ஆகிறப்ப நல்ல வந்து உள்ளே வந்து நல்ல உப்பு காரம் டேஸ்ட் வந்து கிடைக்கும். இதையும் ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சே நம்ம செய்யுங்க. அதிகமாக ஃப்ளேம் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். அடி பிடிக்காமல் செஞ்சிங்கன்னா தான் இதோட டேஸ்ட் வந்து மாறாமல் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு இப்படியே வேக வச்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரை பண்ணி மஞ்சூரியன் மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாகவும் இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வந்து அந்த மசாலா உள்ளே இறங்கி நல்லா அந்த கார்ன்ஃப்ளவரோட எசன்ஸும் இறங்கி பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்கு. நல்லா கமன்னு ஜம்முன்னு ரெடி ஆகிருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Take care. Bye bye.